அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கஸ்டர்ட் பிஸ்கட் புடிங் எப்படி செய்கிறேன்ட்டு இப்போ சொல்லி தரப்போகிறேன். அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்திக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நான் சாக்லேட் பிஸ்கட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பிஸ்கட் வந்து ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையுமே அவைலபிள் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து 2 பேக்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து தேவையான அளவு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பை சாக்லேட் பிஸ்கட்ஸை க்ரீம்லேருந்து ஒரு மாதிரி கொள்கிறேன். இந்த மாதிரி க்ரீமை வந்து வேறு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பிஸ்கட்ஸை மட்டும்தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். க்ரீமை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லித்தரேன், நான் அதில் பார்த்து கேளுமா உங்களுக்கு. ஸோ பிஸ்கட்ஸை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இதை மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைண்டா கஸ்டர்ட் க்ரீம் செஞ்ச பிறகு உங்களுக்கு கஸ்டர்ட் திக்காவிடும் இதெல்லாம் செய்ய பாருங்கண்டா. ஸோ இதை மாதிரி பிஸ்கட்ஸை மட்டும் வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் மோரமாக்கிட்டேன். இந்த க்ரீமையும் கூட நான் வேறே எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி க்ரீம்லேருந்து செப்பரேட் பண்ணி இந்த பிஸ்கட்ஸை வேறு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னொரு பவுலில் நான் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ப்ஸ் எதுவுமே ஃபோம் ஆகாமல். அதே மாதிரி மில்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்ம் சூட்டில் இருக்கணும், மிச்சம் சூடாக மிக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணின போகிறோம். பேலன்ஸ் சீக்கிரம் மில்க் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். எல்லாம் கிராம்ஸ் கணக்கில் தான் நான் உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சுக்கணும். ஸோ அதோடு நான் கொஞ்சமாக ஃப்ளா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணிக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சீனியை வந்து கொஞ்சம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அதை நான் ஸ்டவ்வில் வைக்கிறேன். ஸ்டவ்வில் வைக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும். இது கொஞ்சம் பபிளாகி வரும் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டே தேவையில்லை, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடுங்க. கொஞ்சம் பபிள் வர ஓரமெல்லாம் பபிள் வரும் வரைக்கும். நான் இதே மாதிரி பிஸ்கட் புடிங் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன், சாக்லேட் பிஸ்கட் புடிங். ஸோ இது வந்து கஸ்டர்ட் பிஸ்கட் புடிங் சுற்றியும் இந்த ரெசிபியை உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும் செல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக உங்களுக்கு கோகோனட் மில்க்கும் யூஸ் பண்ணிடணும். திக் கோகோனட் மில்க்கும் நல்ல ஒரு டேஸ்ட் தரும். ஸோ உங்களுக்கு அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ நான் இது லைட்டாக ஹாட் ஆகின போகிறோம். நான் இதுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கொண்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இது மாதிரி பாருங்கள், ஓரமெல்லாம் பபிள் வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டே கிட்ட பாருங்கள் அடியில் திக்காகும். ஸோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்க வேணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து மீடியம்லேருந்து கொஞ்சம் லோவாக வைக்கணும். லோ ஃப்ளேமில் தான் மீடியம்க்கு லோக்கும் நடுவில் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்க வேணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான திக் டெக்ஸ்சர் ஒன்று கிடைக்கும். புடிங் டெக்ஸ்சரும் இல்லாமல் வாட்டர் டெக்ஸ்சரும் இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டான க்ரீமி டெக்ஸ்சர் ஒன்று கிடைக்கும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தப்பறம் நான் லாஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோ மேலும், அப்படி இல்லைண்டா கொஞ்சமாக மஜரின் சேர்த்துக்கோ மேலும். ஸோ நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சால்டட் பட்டர் கிடைக்கலன்னா உங்களுக்கு இந்த புடிங் மிக்ஸ்சருக்கு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகின பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்ஸில் தான் ஊற்ற வேணும். ஸோ அதுக்கு மிக்சர் வந்து நல்லாவே ஹொட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டான திக் டெக்ஸ்சர் வந்தோன்னா ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு கொஞ்சம் கூல் ஆற வைங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நான் இப்போ பிஸ்கட் ஒரு சைட்லேயும் மில்க் அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் எடுத்துக்கிறேன். மில்க் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெஷ் மில்கை யூஸ் பண்ணிடும். ஸோ இது மாதிரி ஸ்மால் மினி கப்ஸ் தானே எடுத்துக்கிறேன். இந்த கப்ஸ்லேயே உங்களுக்கு மீடியம் சைஸும் கிடைக்கிது, அதே மாதிரி லார்ஜ் சைஸும் கிடைக்கிது. உங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு சுற்றியும் கேட்குற ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேணும். ஸோ இதை மாதிரி நான் மில்கில் வந்து பிஸ்கட் ஒன்று டிப் பண்ணி எடுத்து கப்ஸில் வச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் பிஸ்கட் டெக்ஸ்சர் கூட வேணுமுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே இருக்க 2 பிஸ்கட்ஸ் ஆட் பண்ணிடணும். நான் 1 பிஸ்கட் ப்ளஸ் 2 ஸ்பூன்ஸ் கஸ்டர்ட் மிக்சர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
உங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ஸை க்ரஷ் பண்ணியும் போடலும், மில்கில் சோப் பண்ணி க்ரஷ் பண்ணியும் போடலும், அப்படி இல்லாட்டி இதை மாதிரி டிப் பண்ணியும் வைக்கலும். ஸோ நான் இப்போ செகண்ட் லேயருக்கு வந்து 2 பிஸ்கட் செட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் வந்து மிச்சம் டிப் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ இது மாதிரி 2 பிஸ்கட் செட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்ல திக் டெக்ஸ்சர் ஒன்று கிடைக்கும் சாக்லேட்டை. நான் மாதிரி பிஸ்கட் வச்சியும் இந்த மாதிரி ரெசிபியும் செஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலும். ஓகே, ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாக்லேட் பிஸ்கட்டையும் கூட நான் இதை மில்கில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஓரத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கொள்கிறேன். ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பிஸ்கட்ஸ் இல்லாத சைடு எல்லாத்தையும். ஸோ இதை மாதிரி ஃபுல்லாகவுமே ஃபில் பண்ணி எடுத்துக்கொண்ட அப்புறம் நான் லாஸ்ட் ஸ்டெப்பாக கஸ்டர்ட் மிக்ஸ்சர் அகைன் ஊற்றிக்கொள்கிறேன். 1 to 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி உங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ளலும். ஸோ இதை எட் பண்ணி கொண்டுட்டு நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டா போதும். ஒரு 1 hour மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுக்கு சாக்லேட் மிக்ஸ்சரை செஞ்சு மேலால் போர் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் புடிங் மிக்ஸ்சர் ஊற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம சாக்லேட் மிக்ஸ்சர் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீமை வந்து நான் வேறைய செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த க்ரீமில் தான் நான் இன்றைக்கி சாக்லேட்க்கு நான் செய்ய போகிறேன். ஸோ நான் க்ரீமுக்கு வந்து நான் சாக்லேட் பிஸ்கட் டிப் பண்ண யூஸ் பண்ணி இந்த மில்கை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பிரென்ஸ் ஆகின மில்கே உங்களுக்கு இதில் பண்ணி எடுத்துக்கலும். அது வந்து ஃப்ரெஷ் மில்க் வந்து நான் எந்த சுகருமே எட் பண்ணலை, பிகாஸ் க்ரீமில் ஆல்ரெடி சுகர் இருக்கிற சுற்றியும் நான் இதுக்கு வேறு சுகர் எதுவுமே எட் பண்ணல. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்ட போகிறோம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, லம்ஸ் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நான் இதை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பபிள்ஸ் வரும் வரைக்கும். பபிள்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் மிச்சமாக குக் பண்ண தேவையில்லை, டக்குன்னு மிக்ஸ்சர் திக்காகிடும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக பபிள் வரைக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அடியில் ஸ்டிக் ஆகும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வேறையா பட்டர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இது மாதிரி நல்லா திக் டெக்ஸ்சர் வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு ஃப்ளேம்லேருந்து எடுத்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் கூலாகிற வரைக்கும் அப்படியே வச்சு வைங்க. ஸோ இது மாதிரி நல்லா திக்காக வரும். ஸோ நீங்கள் இந்த க்ரீமை வந்து சாக்லேட் கனாஷை யூஸ் பண்ணலாட்டி உங்களுக்கு டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணலும். டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாக்லேட் கனாஷ் செய்யவும் இயலும். ஓகே, ஸோ இப்போ கப்ஸ் எல்லாமே நல்லா கூலாக விட்டுது. ஸோ இப்போ திக்காக வைக்குது நல்லா சாக்லேட் மிக்ஸ்சர். ஸோ இப்போ நான் இதுக்கு மேலே பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இன்றைக்கி இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு நான் செஞ்சதில் எனக்கு 8 கப்ஸ் வந்துக்குது. இது மாதிரி கப்ஸில் டோட்டலாக 8 கப்ஸ் வந்துக்குது. உங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்து இதில் கோஸ்ட் எப்படின்னு பார்த்து உங்களுக்கும் செல் பண்ணணும் ஒரு ப்ராஃபிட் ஒன்று வச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளேசஸில் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகிற சட்டியும் நான் இதில் ப்ரைஸை செல்லுன்னா உங்களுக்கு அப்படின்னா 120 to 130 ப்ரைஸ் இருக்க உங்களுக்கு செல் பண்ணோம் வேணும். அப்படி இல்லாட்டி 150 ப்ரைஸ் இருக்க உங்களுக்கு செல் பண்ணோம் வேணும். ஸோ இதை சாக்லேட் எல்லாம் மேலே ஃபில் பண்ணின போகிறோம். நான் மேலே கொஞ்சம் நட்ஸ் எட் பண்ணிக்கொள்கிறேன். நான் பீனட் எட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய நட்ஸை மேலே யூஸ் பண்ணிடலும், அப்படி இல்லாட்டி சாக்லேட் க்ரம்ஸும் யூஸ் பண்ணிடணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் போதும், செல் பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு பர்ஃபெக்ட் திக் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் கட்டாயம் லைக் ஒன்று பண்ணுங்கள். அதே மாதிரி இதே மாதிரி பர்ஃபெக்டான கஸ்டர்ட் பிஸ்கட் புடிங் செஞ்சு எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்லி தந்திக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு என்ன சரி ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் மிச்சம் பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தந்தீங்க, அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பர்ஃபெக்டாக பிஸ்னஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னால் கெலுமான ஹெல்ப் நான் சொல்லி தரேன். ஸோ உங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணலும். அதே மாதிரி இந்த ரெசிபி வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். கட்டாயம் இதை செல் பண்ணி பாருங்கள், பிக் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க யார் சரி இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.